டாக்டர் பேட்ச் வந்து செரிப்ளம கடந்து எல்ம கடந்து அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சி ஆஸ்பன் வந்துட்டு செஸ்னட் பெட்ல தன்னுடைய தவறுகளையும் பிரச்சனைகளையும் உள்ளார்ந்த தன்னுடைய உடல் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பு, ஜாபு, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெமெடிஸ், இது நாலுத்தையும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதனுடைய தொடர்ச்சி தான் லார்ச் என்ற ஒரு ரெமெடி. ஆர்ச், ARCH, ஆர்ச்னா வில்லு, வில்லு, அந்த வளைவு, நோக்கம், குறி, வெற்றி, என் திறன். திறனை மட்டும் இந்த லார்ச் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர் பேட்ச் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு டவுட் வருது. நல்லாதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு மீதி இருக்குதுன்னா நம்மளால பண்ண முடியாம போயிடுமோ, நிஜமாவே நமக்கு கேப்பபிளா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்பதான் லார்ச் கிடைக்கும். ஒரு யானை இருக்கு, யானை தன் திறனை அறிந்திருக்கிறது. யானோட திறனும் ஒரு கரடியோட திறனும் ஒரு ஓநாயோட திறனும் ஒன்று அல்ல. இந்த லார்ச்சை புரிஞ்சுக்கிட்டா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா வரும். என்னோட திறனும் உங்களோட திறனும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரோட திறனும் ஒன்று அல்ல. எப்படி யானை, கரடி, ஓநாய் போன்ற வகை வகையான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு திறன் இருக்குல்ல. அந்த திறன் அடிப்படையில அது இயங்குது. அது வந்து ஒரு யானை ஒரு கரடி போல இருப்பதற்கு முயற்சி செய்வதில்லை, ஒரு ஓநாய் யானை போன்று இருப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு யூனிக்கான ஒரு பிரத்யோகமான தனித்தன்மை வாய்ந்த ஒரு வேலையை இந்த உலகத்துல செய்வதற்கு பிரபஞ்சம் நமக்கு அனுப்பியிருக்கு. அந்த திறனை கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. 7 சக்கரத்தின் அடிப்படையில 7 மனநிலையை கொண்டு பிரிக்கிறாரு டாக்டர் பேட்ச், பிரிக்கிறாரு. அதுல நாம வந்து ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய 8 ரெமெடி, மூலாதாரம் ரெமெடி, மூலாதாரம் ரெமெடின்னு சொல்லிட்டு ரூட் சக்கராவோட ரெமெடியில 8 ரெமெடி இருக்கு. அந்த 8 ரெமெடியில முதல் ரெமெடி தான் மூலாதாரம். 7 சக்கரால 38 ரெமெடியை வரிசைப்படுத்தினீங்கன்னா கீழே இருக்கிறதுனா ஃபவுண்டேஷன் ரெமெடி தான் கடக்கால். ஒரு மனிதனுக்கு தன் திறன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நான் பேசுவதெல்லாம் எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு அவனு ஒரு கட்டத்துல புரிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அவன் வேற எதுவும் தேவையில்லை, அவனோட வாழ்க்கை சுகமா இருக்கும். நடனம் ஆடுவது தான் என்னுடைய வேலை அப்படின்னா, இல்ல கசாப்பு கடை வச்சுக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னா, இல்ல பிளைட் ஓட்டுறது தான் என்னோட வேலைன்னா, எல்லாமே வேலைகள் தான். அவரவர்களுக்கு பிரத்யேகமா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய வேலைக்கு பெஸ்ட் ஆளதான் கூடுவான். இந்த வேலையை இவன் பண்ணாதாங்க கரெக்டா வரும். எனக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரீஷியனு, பிளம்பர்லாம் இருக்காங்க, 15-20 வருஷமா 20 வருஷத்துக்கு மேல இருக்காங்க வீட்டுல. வந்துச்சுன்னா அவன் வந்தாதான். அப்போ அவன் அதுக்குள்ள திறனை டெவலப் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அப்ப நாம ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணேன். அப்ப சொன்னேன், தயவுசெய்து பி படிச்சிடாதீங்கடா, வேலை இருக்காதுடான்னு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றம் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு 20 பி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா தெருவுக்கு 4 MBBS இருப்பாங்க. அப்போ உங்களுடைய தனித்தன்மை என்ன, நம்ம வந்த வேலை என்ன, நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்ன? ப்ரொஃபஷன்னா ஏதோ வேலைக்கானது. நம்ம என்ன எப்படி எதன் அடிப்படையில் இந்த உலகம் இயங்குதுன்னா சம்பாத்தியத்துக்காக படித்தல்ன்றது இயங்குது. அப்படி இல்லை, சரியா படிச்சீங்கன்னா சம்பாத்தியம் உங்களை தேடி வரும், வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் செய்ய வேண்டியது வெளியில போய் வேலை தேடுவதல்ல, உள்ளுக்குள்ள உங்களது திறனை சார்ந்து இயங்குவது. அதுதான் லார்ச். மிக அடிப்படையான ரெமெடி இது. ஒரு ரெமெடி இருந்தாவே போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா அவயங்களும் தன் முழு திறனோட இயங்க வேண்டும். கண்ணு தன்னுடைய திறமை என்ன, பார்வை, அது சரியா பார்க்கும். பல்லு ஓசையை எழுப்புவது, உணவை சவைப்பது, உண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, சரியா? அப்போ அந்த லார்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக நுட்பமான ஒரு ரெமெடி. எக்ஸ்பெக்ட் சக்சஸ், அதாவது எக்ஸ்பெக்ட் சக்சஸ் அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா, அதாவது நான் செய்கின்ற என் திறன் அடிப்படையில நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வெற்றி வாழ்க்கை, அவ்வளவுதான். அது வெற்றி தோல்வின்றதெல்லாம் நான் இலக்க வைத்து நகரவில்லை. என் திறனை சார்ந்து நான் இணைங்கும் போது இந்த பிரபஞ்சம் கொடுத்த என்னுடைய திறனை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நான் இயங்கும் போது அது வெற்றி வாழ்க்கை. எப்படி சார் கிடைக்கும் லார்ச்? எப்படி சார் அது கிடைக்கும்னா, ரெமெடியை 38 ரெமெடி உள்ள வந்து லார்ச் ஒரு கட்டம் வரைக்கும்
நீங்க கரெக்டா வந்து உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த இந்த டெண்டன்சி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க லார்ச்சோட மனநிலையில இருப்பீங்கன்னு அர்த்தம். லார்ச் தேவைப்படக்கூடிய மனநிலையில இருப்பீங்கன்னு அர்த்தம். அது எடுக்கும் போது மாற்றங்கள் நிகழும். இந்த பாயிலிங் மெத்தட்ல இருக்கிற ரெமிடிஸ் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில, உலகியல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரெமிடிஸ், அதுல ஏற்படக்கூடிய முரண்கள், பிரச்சனைகள், அழுத்தங்கள், வெறித்தனம் போன்ற விஷயங்களை சார்ந்தது. 19 ரெமிடி செரி பிளம்ல இருந்து மீதி இருக்கிறது. இதுல மிக முக்கியமா என்னன்னா, எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது மனிதர்களா. இந்த உலகத்துல வந்துட்டோம். நிறைய நேரத்துல என்ன பண்றோம், இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடணும், நம்ம தனியா போயிடணும், தனியா உட்காந்துக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல. உலகத்தை விட்டுட்டு நம்ம போயிட முடியாது. நீங்க நீங்க வெளியே போய் காட்டுல உட்கார்ந்தாலும் உலகம் எங்க இருக்குது அப்படின்னா உங்க மனசுலதான் இருக்கு. மனதுல இருந்து உலகத்தை எடுத்து போட்டு விட்டு நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மத்தியிலும் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். கிரௌடுல கூட நீங்க அமைதியா இருக்க முடியும். நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்களுக்கு நெருங்கிய வட்டத்துல இருக்கிற சில குரூப்ஸ் வச்சிருக்கோம், 7-8 குரூப் வச்சிருக்கோம், அவங்களுக்கான பயிற்சிகள் அப்படின்னு. அதுல சொல்றது என்னன்னா, த பெஸ்ட் வே டு மெடிடேட் இஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு. அடுத்து ஏன் உருவாச்சு இந்த மனநிலை அப்படின்னா, புது ஸ்கூலுக்கு போறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து சின்ன ஸ்கூல்ல இருந்து பெரிய ஸ்கூலுக்கு போறோம். டக்குன்னு பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சு. என்னடா அது, இங்க இங்க இந்த இடம் நமக்கான இடம் இல்லையோ, நமக்கு இந்த இடத்துல வாழறதுக்கு, இது படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்னு ஒரு புது இடத்துக்கு போறோம். ஐயோ, நீங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாகுது. ஒரு புதிய கண்ட்ரிக்கு போறோம், அங்க புதிய வேலைக்கு போறோம், அங்க திடீர்னு நம்ம கெப்பாசிட்டியே ஒண்ணு இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தோம். திடீர்னு ஒண்ணு என்ன உருவாகுதுன்னா, நமக்கு கேப்பபிள் இல்ல போல இருக்குது, அவங்களாலதான் முடியும் போல இருக்கு அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்காம உட்கார்றது. கெப்பாசிட்டி, எனக்கு இந்த திறன் இல்லை போல இருக்குது அப்படின்னு. ஒரு சிங்கிள் ஃபெயிலியர் வந்துச்சு, ஃபெயிலியர் தான் திறன் போயிடுது. இது என்னன்னா மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு. அதாவது வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்க்கும்போது ஒரு 30 வயசுல இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்களை பார்க்கணும் போன்ற விஷயங்கள் மிட் லைஃப்ல 30ல இருந்து 40 வயசுல இருக்க மிட் லைஃப்ல அதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில ஒரு கிரைசிஸ் உருவாகும். அது ரீதிங்க் பண்றான், என்னடா பண்ண போறோம் இதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு, என்னால முடியாது. ஒரு பையன் என்ன சொல்றான், அவன் நல்லா படிக்கக்கூடிய, அவன் திறமையானவன், அவனால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். திடீர்னு ஒரு பெரிய ட்ராமா வந்துருச்சு, பாதிப்பு வந்துருச்சு, அதனால இதுக்கப்புறம் வாழ்க்கை ஒண்ணும் இல்லை, நம்ம நடத்துறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறது. கான்பிடன்ஸ் இருந்தது. இதுக்கு மெயினா வந்து கெப்பாசிட்டி, கான்பிடன்ஸ். அப்புறம் ஸ்லாத்ன்ற ஒரு வேர்டு, அதாவது ஒரு வகைனா ஒரு இறுக்கம், அதாவது முயற்சி இல்லாத தன்மை. இதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் கம்பேர் பண்றது. எதிர் வீட்டு பையனை பாரு, பக்கத்து வீட்டு பையனை பாரு, இந்த மச்சான் பையனை பாரு, உன் தம்பியை பாரு, இப்படின்னு கம்பேர் பண்றதுனால இவனுக்கு என்ன சொல்ல, நமக்கு வந்து தகுதி இல்லையோ, தகுதி இல்லையோ, தகுதி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அவங்க வந்து ரொம்ப கேப்பபிள் பீப்புள். ஆனா என்னன்னா, எனக்கு தெரியுங்க, நான் முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிடுவேங்க, அதாவது முயற்சி பண்ணா ஃபெயிலியர் ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்றது, என்னால எல்லாம் வெற்றி பெற முடியாதுங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்றது. அந்த மனநிலை, எஃபர்ட், சக்சஸ்க்கான எஃபர்ட்டை எடுக்காம இருக்கிறது. இது வந்து ஏறக்குறைய செஸ்னட் பர்டுக்கு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். செல்ஃப் டவுட், எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய தகுதியும் திறனையும் சந்தேகித்து கொண்டே இருத்தல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவங்களுக்கு தன்னைத்தானே உறுதியா நம்புறாங்க. தான் நம்புறா தனக்கு திறனும் தகுதி இல்லைன்னு. இதுதான் டேஞ்சரே. இதை என்னால பண்ண முடியாதுன்னு நம்புறது. மற்றவங்களால தான் முடியுது, அந்த கண்ட்ரி இங்கிலீஷ் நல்லா பேசுறான், என்னால முடியல இப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி. நேற்று ஒருத்தர் சொல்றேன், எனக்கு ஒரு போன் வந்துச்சு, இது வரைக்கும் நான் இவ்வளவுதாங்க நினைச்சேன், இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேங்க. லார்ச்சோட மனநிலையில எனக்கு அது தோணுச்சுங்க. இத்தனை வருஷமா இல்லைங்க, 50 வருஷமா இல்லைங்க, இப்ப எனக்கு தோணுதுங்க, எனக்கு நான் வெற்றி பெற்றுவங்க அப்படின்னா. ஹெசிடேஷன், ப்ரோகாஸ், எல்லாத்தையும் காலம் தாழ்த்துது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி தான் தாழ்மையா நினைச்சுக்கிறது தன்னை, சான்ஸை மிஸ் பண்ணிட்டே இருக்கிறது, தயக்கம், வெக்கம், ரொம்ப மீக்கா, இல்ல அவர் பண்றங்க ஓடுறது, ஓட்ட பந்தயத்துல அவனால முடியும் ஓட்டங்கன்னு 10 பேர் ஓடும் போது இவனும் சேர்ந்து ஓடுவான், நடுவில் நின்றுட்டு ஓட்டம் அப்படின்றது. இம்பாசிபிள் வேர்டு, ஐ கான்ட் வேர்டு, இம்பாசிபிள், ஐ ஆம் பாசிபிள்,
அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஐ கான்ட்ல ஐ கேன்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு மறந்துடுறாங்க அவங்க. எப்பயுமே ஒரு ஒரு குழப்பமா சோகமாவே இருக்கிறவங்க ஃபெயிலியருக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அது ஒரு ஒரு மனநிலை. செல்ஃப் அதாவது எதனா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கேள்வி வந்துடும், நம்மளால முடியுமா, அது நம்மளால முடியுமா, எனக்கு இந்த தகுதி இருக்கா, அவங்களுக்கு தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, கைவிட்டுறது, எந்த வேலை அதை டபால்னு கை விட்டுறது, கொஞ்சம் முயற்சி பண்றது, போராடி பார்க்கறது, ஓடியே போயிருது, அந்த இடத்த விட்டு ஓடியே போயிருது. அந்த மாதிரி மனநிலை வாழ்க்கையில நிறைய நேரத்துல நமக்கு அப்பப்ப தேவைப்படக்கூடிய ரெமெடி அப்படின்றாங்க. உறுதியான பார்வை உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நமக்கு கதைக்காவாதுப்பா, படுத்தே விட்டேனப்பா அப்படின்னு படுத்துறது. வாய்ப்பில்லை. லிமிட்டிங் பிலீஃப். டே டாக்டர் வெயின் டயர்னு ஒருத்தர், ரொம்ப அற்புதமான மனிதர். அவருடைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 96, 97, 98ல படிச்சேன். 3-4 புக் அவருக்கு. புல்லிங் யுவர் ஓன் ஸ்ட்ரிங்ஸ், யூ வில் see it when you believe it, ஸ்கை இஸ் த லிமிட் அப்படி. நல்ல புக்கு, எல்லாமே அற்புதமான புக்கு. ஸ்கை இஸ் த லிமிட்ன்றது இவங்களுக்கு தெரியாது, வாழ்க்கை வானமே எல்லை அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. நான் பெண்ணா இருக்கிறதுனால இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, பொண்ணுனால இது பாசிபிள் இல்லைங்க, நான் குள்ளமா இருக்கிறதுனால இது பாசிபிள் இல்லைங்க, கருப்பா இருக்கிறதுனால இல்லைங்க, குண்டா இருக்கிறதுனால இல்லைங்க, ஒல்லியா இருக்கிறதுனால, இதெல்லாம் ஒரு காரணம். திறன் தகுதி, நல்லா ஞாபகம், திறன் தகுதி, உறுதியா நம்புறது, இதனால இதெல்லாம் முடியாது, இப்படி இந்த மனநிலை இருந்துச்சுன்னா இந்த ரெமெடி எடுத்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். அதுதான் பியூட்டி ஆஃப் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ். இந்த ஃப்ளவர் கான்சியஸ்னோட பியூட்டி என்னன்னா, எப்ப மனநிலையில 0ல இருக்கீங்களோ அதை 100 ஆக்கிடும். என்னால முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பழக்கப்பட்டு இப்ப கம்பேர் பண்ணி 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 பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களை கம்பேர், அந்த பையன் பாடுறான் எப்படி படிக்கிறான் பாடுறான் அப்படின்னு டீச்சர் சொல்லி திரும்ப 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 சுழற்சியிலே மாட்டின்னு எல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்றது. ஒரு செக்ரட்டரி நல்லா ஒர்க் பண்றாங்க, பாஸ் கிட்ட எல்லாம் டாப் டு பாட்டம் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியும். ஆனா புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க ஆரம்பிங்க, நீங்க முதலாளி ஆகலாம், இல்ல 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 அதெல்லாம் கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு செக்ரட்டரியாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு முயற்சி, அடுத்த கட்டம், அந்த அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா, இப்ப தொழில வந்து தொடங்குறோம்னு எண்ணம் இல்லாம செக்ரட்டரியாவே ரொம்ப நாள் இருக்கீங்க, ஒரு தொழிலை வந்து முழுமையா தெரிதுன்னா லார்ஜ் கொஞ்ச நாள் எடுத்தீங்கன்னா புது தொழில் எடுத்து பெரிய லெவல்ல பிரபலம் ஆயிடுங்க. அது ரொம்ப முக்கியம். புதுசா எதனா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப பவ்யமா இருக்கிறவங்க, சேலஞ்ச் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எக்ஸாமினேஷனுக்கு பசங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் 50 மார்க் எடுத்தா போதும்பா, அவன் பக்கத்து அவனாலதான் முடியும், என்னால முடியாது, அவங்க அப்பா எல்லாம் பெரிய ஆள், அவங்க அம்மா எல்லாம் பெரிய ஆள், இதெல்லாம் சொல்றேன் அப்படி இருந்தா, அப்படி அப்படி சொல்ற பையனா இருந்தா நீங்க லார்ஜ் குத்தினா சரியாயிடும். பெசிமிஸ்டிக் வியூ, நெகட்டிவான வியூ. லார்ஜ் தெரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது லார்ஜ் தேவைப்படக்கூடிய நபர்கள் 2 வகையா இருப்பாங்க. ஒண்ணு, அவங்க தெரிஞ்சுக்கூடிய, இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு, எல்லா மனிதர்களும், எல்லா வெற்றி பெற்ற எல்லா மனிதரும் மனிதர்கள் தான் நம்மள மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, கடந்த காலங்கள்ல நிறைய விஷயம் நாமளும் வெற்றி பெற்றிருக்கிறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மனநிலை இருந்து கடந்து வந்துருவாங்க. லார்ஜ் போடும்போது இன்னும் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். எதனா கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. செகண்ட் சைல்டு, 2வது குழந்தைகளுக்கும் செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த லார்ஜ் டெண்டன்சி தான், கம்பேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. இவங்களுக்கு வந்து முதுகு வளைஞ்சே இருக்கும். ஆக்சுவலா வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து லார்ஜ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு சொன்னேன், வளைந்த முதுகு இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இல்ல, அவங்க எப்பயுமே வளைஞ்சு இருக்கிறாங்க, எப்பயுமே படுத்தே விட்டார்கள்ன்றாங்களே அது மாதிரி இருக்கிறவங்க அப்படின்றவங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வளைஞ்சு இருக்கிறவங்க, பென்டா இருக்கிறவங்க, ஒரு விடோ ஆயிட்டவங்க, சில நேரத்துல பாத்தீங்கன்னா யாரையும் நேரம் பார்க்க மாட்டா குனிஞ்சே இருப்பாங்க, அந்த மாதிரி பெண்டு, விடோ ஹம்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அதுல வந்து ஸ்பைனல் கார்டுன்னா என்னன்னா முதுகந்தண்டு அப்படின்றது வந்து, முதுகெலும்புன்றது வந்து நம்மளுடைய கான்பிடன்ஸை குறிக்கிறது, தரத்தை குறிக்கக்கூடியது. முதுகில் இல்லாத மனிதன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்குன்னு கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடலை வந்து முக்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. 2 காலு, 3வது கால் வந்து முதுகன் தண்டு, முக்கால் மண்டபம் நம்புவாங்க. அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆன பிறகு இந்த டெண்டன்சி நிறைய வரும். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கெப்பாசிட்டியே இன்னொரு உயிரை உருவாக்குறது தான். அந்த ஓவம்ல இருக்கிற கெப்பாசிட்டி நின்று போனோடனே இவங்களுக்கு ஒரு மனநிலை உருது, நம்ம இதுக்கப்புறம் கேப்பபிள் இல்லையோ, அது தெரியாம உள்ள உருவாகும் அந்த அந்த மனநிலை. இவங்க நல்ல டேலண்டட் தான், ஆனா ஒரு செட்பேக் வந்துச்சுன்னா நமக்கு அந்த தகுதி திறன் இல்லைன்னு நினைச்சுக்கிறது,
அந்த மனநிலையே பிக்ஸ் பண்ணி திரும்ப 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 பழக்கப்படுத்தப்பட்டதுனால அந்த மனநிலை உருவாகிறது. புது புது விஷயங்களை வந்து முயற்சி பண்ணாம இருப்பாங்க அவங்க. ஃபெயிலியரை எதிர்பார்த்து இருக்கிறவங்களும் இவங்க தான் இருப்பாங்க. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன், ஏன் திருப்பி திருப்பி முயற்சி பண்ண சொல்றீங்கன்னு. மற்றவங்களுடைய கருத்துக்கள், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய முடிவுகளால இவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவனால முடியாது, இது இவனெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அதனால பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பையனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி நம்ம அவங்கள வந்து தூக்கி எடுத்துட்டோம். அந்த மாதிரி பையனுக்கு லார்ஜ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்க, நம்மளை அழுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாம், சோசியல் பொசிஷன்ஸ், இதெல்லாம் வந்து காரணம். தேவையற்ற தாழ்மை, இது அவங்களுக்கு தேவைப்படாது. உள்ள உறுதியா நம்புறவங்க, என்னன்னு நான் வந்து தோத்துருவேன் அப்படின்றவங்களுக்கு லார்ஜ் கொடுத்தீங்கன்னா உறுதியா நம்புவாங்க, நான் பெரிய வெற்றியை பெறுவேன்னு. சோசியல் காம்படிஷன் இவங்களுக்கு பிடிக்காது. உலகம் ஓட்டத்துல இருக்கிற நம்ம போட்டிகள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உயர்வு மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது. உலகம் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் நம்மளை அறிஞ்சிட்டா, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காம நீ வாழலாம் அப்படின்றது அந்த திறன் சம்பந்தப்பட்டது. என்னுடைய திறன் எனக்கு தெரியும், நான் எப்படி தகுதியா அதை மாத்திக்கிட்டு நான் ஜெயிக்கிறது எனக்கு தெரியும் சொல்றது இந்த ரெமெடி. அதே மாதிரி தோல்வி என்பது ஒரு சின்ன அனுபவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோங்க. தேக்க நிலை இருக்கும், அதாவது மூமெண்டே இருக்காது இவங்க பயங்கர மூமெண்டே இல்லாத இருக்குது. பிளட் சர்க்குலேஷன், எனர்ஜி, ஃப்ளூயிட் மூமெண்ட்ஸ், உடம்புல இருக்க ஃப்ளூயிட் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அந்த ஓட்டம் இல்லை, வேகமான இல்லை. இந்த மனநிலை லார்ச்சோட முழு தன்மையில மிமுலஸும் சென்டாரியும் தேவைப்படும். அதாவது மிமுலஸோட பயமும் தோல்வி அடைந்துருவோம் என்ற பயமும் சென்டாரியோட தாழ்மையும் இதெல்லாம் போயிடும். லார்ச்சி மட்டுமே சரியான வகையில வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும். அதான் சொன்னேன், 38 மலரை வரிசைப்படுத்தினீங்கன்னா கீழே இருக்கிற கடக்கால அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அதான் வந்து லார்ச், அதான் ஆர்ச்சுன்னு வச்சுக்கோம். ஆர்ச்சுனா தெரியல, வளைந்த இருக்கிற ஒரு வில்லு, ஆர்ச்சரி அப்படின்னா வில்லு எடுத்து அம்பு எடுத்து அடிக்கிறது. நம்ம டார்கெட் பார்த்து செம்மையா அடிக்கணும் அப்படின்னா லார்ச் தான். அந்த மலர் லாரக்ஸ் டிசிடியா அப்படின்ற மலர், இட்டாலி அப்படின்னு யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து வந்தது. மார்ச் ஏப்ரல்ல நிறைய இருக்கும். நேரடியா வந்து போய் பார்த்தோம் லார்ச்ச. மிகவும் முக்கியமான சில தகவல்களை அது சொல்லுது. என்ன அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்டான மரம், பயங்கர இன்டெலிஜென்ட். என்ன இன்டெலிஜென்ட் அப்படின்னா, இந்த புற சூழல் இருக்குல்ல, ஒவ்வொரு புறச்சூழல் புற மாற்றங்கள்ல சென்சிட்டிவா நுட்பமா அதை கிரகிச்சு அதை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளும். நீங்க புற சூழல்ல சென்சிட்டிவா இருக்கிறீங்க, யாரு என்ன சொல்லிடுவாங்களோ, நம்மள குற்றம் சொல்லுவாங்க. ஐயோ நம்ம ஒண்ணு செய்யறோமே, தப்பு சொல்லிட்டாங்கன்னா என்ன, குற்றமா சொல்றது இல்ல, தப்பு சொல்லிட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோம்னா என்ன. சென்சிட்டிவா இருக்கிறீங்க, உங்களை சுத்தி நிறைய பேர் உங்களை கவனிச்சு உங்களை தகுதி இல்ல திறன் இல்லை அப்படின்னு ஒரு பார்வையிலே பாக்குறீங்க. எல்லாம் எப்படி வளர்ந்துருவான், குற்றம் சொல்றேன், இவன் எப்படி வளர்ந்துருவான், இவனுக்கு தான் இந்த தகுதி இல்லையேன்னு சுத்தி நினைச்சுங்கிறாங்கன்னா, லார்ச் மட்டும் ஒரு 6 மாசம் எடுத்துட்டீங்கன்னா பல பேர் 30 வருஷமா செய்த சாதனைய 3 மாசம் செஞ்சிருக்கீங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம். அது பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமா இருந்தது. 1620 இங்கிலாந்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அடாப்டபிலிட்டி, ஏற்புத்திறன் தயக்கத்திலே இருக்கிறது, கிரேட் சென்சிட்டிவிட்டி டு என்வைரன்மெண்ட். கானிஃபர், முள்முள்ளா இருக்கிற இலை மாதிரி இருக்கிற மரம் கானிஃபரஸ் அப்படின்னுவாங்க. ஆனா கானிஃபரஸ் ட்ரீஸ் வந்து இலைய உதிராது, ஆனா இது உதிர்ந்துரும். ஏன் உதிருது அப்படின்னா, எங்க வளர்ந்துருக்கு அப்படின்னா, இட்டாலி, ஆல்ப்ஸ், ஸ்காட்லாந்து, ஹைட்டான இடம், 1500 மீட்டருக்கு மேல, கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேல இருக்கிற பனி நிறைந்த இடத்துல, அது கல்லுல பாறைக்கு இடையில, அதுக்கப்புறம் ரொம்ப இறுகிய ஸ்னோன்னு சொல்லக்கூடிய பனி பிரதேசத்துல வளருது. என்ன பண்ணுதுன்னா, பனி பிரதேசம் வளரும் பொழுது ரொம்ப கெப்பாசிட்டியோட அது என்ன பண்ணுதுன்னா, வளரக்கூடிய கண்டிஷன்ல தண்ணி நிறைய தேவைப்படும் அப்படின்றதுனால, பனி உறைஞ்சு இருக்கிறதுனால தண்ணிய வேர்ல இருந்து எடுக்க முடியாதுன்றதுனால, நான் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அந்த முள்ளா இருக்கிற இலைகளை கீழே உதுத்து செத்த மாதிரி நிற்கும்.
ஒஸ்ட் கண்டிஷன்ல, மிக மோசமான கண்டிஷன்ல சூப்பரா வளரும். ரொம்ப அருமையா வளரக்கூடியது. என்கரேஜ் பண்ணி தன்னைத்தானே வளர்ந்துக்கும். டஃப் கண்டிஷன்ல சூப்பரா வளரக்கூடியது. அதே மாதிரி தண்ணி நிறைய இருந்தாலும் அதுலயும் வளரும், தண்ணியே இல்லாத இருந்தாலும் தண்ணி தேடிக்கொண்டு வளரும். செத்துருச்சுன்னு நினைச்சா அடுத்த டைம்ல தண்ணி வந்துச்சுன்னா வளர்ந்துரும், டப்புன்னு சூப்பரா வளர்ந்துரும். அப்படியே 1,50,000 ஏக்கர்ல வந்து இப்ப 27 லட்சம் மரங்களை வந்து நட்டுருக்காங்க இங்கிலாந்துல. அதிகமா ஓவர் பிளான்டேஷன் பண்ணதுனால அது வந்து வளர்ந்து வளர்ந்து வந்துருச்சு. ஃபுல்லா வந்து இதையே ஆக்குபை பண்ணிருச்சு. ஹில் ஏரியால இருந்தது. அதிகமான பாறை நடுகுல எல்லாம் வளரும். அதிக கனமான ஒரு மரத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரே மரம் தான் இருக்கும், அது வளைஞ்சு இருக்கும். அதாவது கிளைகள் வளைஞ்சு வளைஞ்சு கீழே தொடும், மண்ணை தொடும். சென்சிட்டிவ் டு டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா பாதிக்கப்பட்டுரும். டிச்சஸ் ஓவர் பிளான்டேஷன்னால இங்கிலாந்துல நிறைய வளர்ந்துருச்சு. சீடு ஃபார்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விதை வந்து பறக்கிற டெண்டன்சி, அதாவது சின்னதா ஒரு விங்கு மாதிரி இருக்கும், அது பறக்கும், ட்ரிஃப்ட் அங்கிருந்து வெளியே போகும், போய் அங்க வேணாலும் போய் வளரக்கூடியது. வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஷூட்ஸ்லாம், அதாவது அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய கிளைகள் இருக்குல்ல, கிளைகளும் புது மரங்களும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வளரக்கூடியதா இருக்கும். நீடில் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா இலை பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம சைக்கிள் இருக்க ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கும். 4 வருஷம் வரைக்கும் அந்த கிரீன் கலராகவே இருக்கும் மரனோட இலைகள் வந்து கீழே விழும். ஆனா என்னன்னா மற்ற இலைகள் மாதிரி கிடையாது, இது அந்த நிலத்துக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்தை கொடுக்க முடியும், ஃபெர்டிலைசர் மாதிரி இருக்கும், டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடியது. ஆனா அதே நேரத்துல டக்குன்னு வந்து எதனா சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம பாதிச்சிடுறோம்ல, உனக்குலாம் என்ன தகுதிக்குது இங்க வர்றதுக்கு அப்படின்ட்டா முடிஞ்சிச்சுல, அந்த மாதிரி டப்புன்னு பாதிச்சு கீழே விழுந்துரும் மரம். 25 மீட்டர் வரைக்கும் வளரும், கிட்டத்தட்ட 80 அடி வரைக்கும் வளரக்கூடியது, 200 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. ரெசின் டர்பன்டைன் எல்லாம் தயாரிக்கிறாங்க இதுல. எங்கு வந்து ரொம்ப இளமையான மரம் சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஓல்டு வந்து கிராக் எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளரும், பெயின்ஃபுல் குரோத். இது வாழ்க்கையே வந்து எல்லா சூழ்நிலையும் வாழக்கூடியது. எந்த சூழ்நிலையும் நீங்க எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு பாதிப்பா தரக்கூடிய விஷயங்களா இருக்கா, லார்ஜ் மட்டும் எடுத்துட்டு வாங்க, சூழ்நிலை மாற்றங்கள் எந்த இதுலயும் நீங்க அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி எடுத்து நீங்க வளர ஆரம்பிச்சிருங்க. ஃப்ளவர் வந்து ஏப்ரல் மாசம் வரக்கூடியது. மேல் ஃப்ளவர் சின்னதா எல்லோ கலரா இருக்கும், ஃபீமேல் கலர் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, பிங்க் கலரு. மேல் வந்து டவுன்வேர்ட்ல இருக்கும், ஃபீமேல் வந்து அப்வேர்ட்ல இருக்கும். அந்த மரங்கள் ஒரு தண்டுலயே பாத்தீங்கன்னா எப்படி முதுகுந்தண்டத்துல அங்கங்க வருமத்துல சொல்லுவாங்க, முடிச்சு கருணாமதம் முடிச்சு 3 நாள் முடிச்சிருக்கு, அந்த மாதிரி முடிச்சா இருக்கிற மாதிரியே மரங்கள் வரிசையா வளர்ந்துடும். அந்த தண்டுல கோன் வந்து ஜெனரேட் ஆகும், ரொம்ப நாள் காத்து இருக்கும், அது தன்னைத்தானே போலன் ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. ஆல்கலைனும் ஆசிடும் சமமா இருக்கிறதுல தான் வளரும். அதாவது சில செடிகள் வந்து ஆல்கலைன் அதிகமா இருக்கிறதுல தான் வளரும், சில இருக்குது ஆசிட் இருக்கிறது தான் வளரும். ரொம்ப முக்கியம். ஸ்பைரலிங் எனர்ஜி நிறைய இருக்கக்கூடியது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆட்டம் சீசன்ல, அதாவது இளவேணி காலத்துல சூப்பரா அழகா இருக்கும். பிரேவ் பயனியர், தைரியமாக வளரக்கூடிய விஷயங்கள் வளரக்கூடிய மரம் இது. ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. வித் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது பயங்கரமான பனி, ஃப்ரோசன், அதாவது உருகிய தண்ணி, இறுகிய தண்ணி, எல்லா இடத்துலயுமே சூப்பரா வளரக்கூடியது. சர்க்குலேஷன் சிஸ்டத்தை, உடம்புல இருக்க சர்க்குலேஷன் சிஸ்டம் சூப்பரா ரெடி பண்ணும். இன்ஃபெக்ஷன்ஸை வந்து சரி பண்ணுன்றாங்க. மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், 2 காதுக்கு நடுவுல சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதுக்கு வந்து லார்ச் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணும். வெரிகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்பவெப்பநிலை காரணமாக வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெண்களுக்கு மென்சுரல் சைக்கிள் இல்லாம நின்று போயிருக்கு, திடீர்னு வந்தா ஓவர் ஃப்ளோ ஆகுறது, கண்டினியூஸா இல்லாம இருக்கிறது, அதன் காரணமாக உடம்புல வந்து தேக்க நிலை ஏற்பட்டு மார்பகங்கள் வந்து அதிகமான சுமையா இருக்கிறது போற கண்டிஷனுக்கு லார்ச் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது அந்த ஓவரி வந்து தன்னுடைய முழுமையான தன்மைகளை இயங்காம இருக்குது. அதன் காரணமாக உடம்புல இருக்கிற சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாதிச்சிருக்குது, ஃப்ளூயிட் பாதிச்சிருக்கு, ஹார்மோன் பாதிச்சிருக்கு. அப்படின்னு இந்த கண்டிஷன் இருக்கணும். ஒண்ணு நின்று இருக்கு, வர்றது 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, இல்லாட்டி கண்டினியூஸா வந்தா ஒரு 15 நாள் இருக்கிறது, ஸ்வெல் அண்ட்
பிரஸ்ட் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் இது சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இதை குறிச்சு வச்சுங்க. ஹெவி மென்சஸ் கூட இது வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அதிகமான குளிர், அதிகமான வெயில், அதிகமான தண்ணி, தண்ணியே இல்லாத தன்மை, இது எல்லாமே இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த கண்டிஷன் தான் பார்க்கணும், இந்த நோயா பார்க்க கூடாது. லார்ஜ் அந்த ஆட்டம் சீசன்ல முள்ளு முள்ளா இருக்கிறது, ஆல் ஓவர் த யூகே ஸ்பைரல் எனர்ஜி. இது கீழ் நோக்கி இருக்கிறது வந்து கிரீன் கலர். ஒவ்வொரு தண்டுலையும் முதுகும் தண்டு மாதிரியே இருக்கு பாருங்க, அப்படியே ஒவ்வொரு தண்டிலையும் கிளைக்கிளையா கிளைக்கிளையா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். நான் நானாக இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க முதுகும் தண்டு மாதிரி. இது வேல்ஸ்ல மேல கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேல எடுத்த லைவ்ல எடுத்த வின்டர் சீசன்ல எடுத்த மரம், இலை ஃபுல்லா உதிர்ந்து போயிருக்கு. ஒரு தண்டிலே ஒரு குச்சிலே பாருங்க வரிசையா இருக்கு. அப்படியே மரம் வந்து தொட்டு நிக்கும், கீழே படுத்து விட்டான்ற மாதிரி. ஹெல்பிங் ஹேண்ட்ன்றாங்க. ஹெல்பிங் ஹேண்ட், நான் வந்து இருக்கிறேன், வளைஞ்சு நான் உனக்கு கை கொடுக்குறேன், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உனக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிற மாதிரி கீழே வந்து அந்த அந்த கிளையே கீழே வந்திருக்கு. இந்த ஹோல்னஸ், முழு தன்மை, இந்த மலருடைய முழு தன்மை பாத்தீங்கன்னா, அந்த மலருடைய தன்மை அப்படின்னா ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து இந்த உலகத்துல வந்துட்டேன், இந்த உலக வாழ்க்கையை ஒட்டி தான், உலக வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு உலக வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் எனக்கு வேற வேற இல்லை. அதான் மெயின். உள்ள உறுதி, நான் வந்து உறுதியா நம்புறேன், நான் வந்து வாழ்க்கையில என்ன பார்த்துருவேன், என் வேலையை நான் வந்த வேலையை செஞ்சிருவேன். உண்மையான தாழ்மை, தாழ்மை தன்மை. நான் வந்து ஸ்பெஷல் கிடையாது, நான் வந்து தனித்துவம் வாய்ந்தவன். யாரை விட நான் ஸ்பெஷல் கிடையாது, ஆனா எனக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கு. உண்மையான கிளியர் சென்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நோயிங். உண்மையான உண்மையை தெரிந்து கொள்வதும் என்னை தெரிந்து கொள்வதும். டாக்டர் பேட்ச் சொன்ன மாதிரி உங்க மிஷன் என்ன, அதே மாதிரி பாரதி சொன்ன மாதிரி உங்கள் அறிவை நீங்கள் தெரிந்து கொள்ள உறுதியா நிக்க, அப்படியே நிக்க, நின்னு பாக்குறது. ஓகே, நான் பாரு, நான் யாருன்னு பாருங்க, நான் யாருன்னு பாத்துறேன் அப்படின்னு, எல்லாத்தையும் பாத்துறேன் அப்படின்னு அறுதிட்டு கூறவோ மதிப்பீடு செய்யவோ இங்க யாருக்கும் அனுமதி இல்லை. உங்களுடைய கனவுகளை மெய்ப்பட வைப்பதற்கு அப்ரிஷியேட்டிங் செல்ஃப், என்னை நானே தகமை பண்றது, கனப்படுத்திக் கொள்ளுதல். இந்த பிரபஞ்சம் எனக்கு முழுசா, குழந்தை பிறந்தவனே பாருங்க எல்லாம் முழுசா இருக்கு, எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டா இருக்கு. 99% குழந்தைங்க அப்படிதான் இருக்கு, நம்பி இருக்கு. அதே மாதிரி கார் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும் போது, ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணும் போது, எதனா செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது இது பண்ணுங்க, டான்ஸ் ஆடும் போது, பாட்டு பாடும்போது, ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கும் போது இது கொடுத்து சேர்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த கெப்பாசிட்டி உருவாயிடும். யதார்த்தத்தை நம்பி உச்சபட்ச இலக்கை அடைவது, இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்தை அடைவது என்பது எதனா செஞ்சாதான் நடக்கும். அந்த செய்தல் என்பது தேக்க முடியாது, உட்காந்துங்கிறது கிடையாது. எதனா ஒண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்க, நடுவுல வெற்றி தோல்விகள் சகஜம் தெரிந்து கொள்றது, எல்லாத்தையும் ரிலாக்ஸா பாக்குறது. அவர் டவுட்ஸ் ஆர் ட்ரைட்டர்ஸ். நம்மளுடைய சந்தேகம் தான் மிகப்பெரிய கொடுமை. திரும்ப 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 நம்ம என்ன பண்ணோம்னா சந்தேகத்தை கலைந்து நம்ம வந்து கான்பிடென்டா உள்ள போயிட்டே இருக்கணும். we are the children of creator. வெற்றி பெறுவதற்கு தான் வந்திருக்கோம். சந்தேகம் என்பது பிரபஞ்சத்துக்கு எதிர்நிலையான செயல்பாடு. there was a little man and he had a little soul. அவன் சின்ன மனிதன், அவன் என்ன சொல்றான்னா முயற்சி பண்ணு மேலும் முயற்சி பண்ணு அப்படின்றான். விவேகானந்தர் சொல்றார், எத்தனை தடவை விழுந்த அப்படின்றது முக்கியம் கிடையாது, எத்தனை தடவை எந்திரிச்சு நின்றது பாரு. விடா முயற்சி, கிரேட் ரெசிலியன்ஸ். என் தகுதி, எனக்கு இயற்கை இட்ட தகுதியை, கொடுத்த தகுதியை, திறனையும் நான் பயன்படுத்தி நான் நானாக இருக்கிறேன். நான் யாருக்கும் இழைத்தவன் அல்ல, யாருக்கும் எதிரானவன் அல்ல, யாரோடையும் போட்டி போட வரல, நான் என்னோடு இருக்க வந்திருக்கிறேன், என் திறமையோடு அப்படின்னு சொல்ற மலர்.